சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் மதிவாணனிடம் தொகுதியின் பிரச்சனைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து நமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். சார் வணக்கம். ஆர்கே நகர் தொகுதியில் உங்களை வேட்பாளராக முன்னிறுத்தி இருக்காங்க. இந்த நிலையில் ஆர்கே நகர் தொகுதியின் தேவைகளாகவும் மக்களுடைய எதிர்பார்ப்புகளாகவும் நீங்கள் என்னன்னு கருதுறீங்க? இந்த தொகுதியிலேயே பிறந்து இந்த தொகுதியிலேயே வளர்ந்த மண்ணின் மைந்தனான எனக்கு இந்த மக்கள் நிச்சயமாக வாக்களிப்பார்கள் என நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த தொகுதியில் பல சமூக பிரச்சனைகள், சமூக அவலங்கள் இந்த தொகுதியில் தான் இருக்கிறது. உதாரணமாக ஒரு கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு சாக்லேட்டில் கஞ்சா பொருள் வைத்து கொடுப்பதாக ஒரு நியூஸ் நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதன் அடிப்படையில் சிந்தித்து பார்த்தீர்களானால் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக இந்த தொகுதியில் பிறக்காதவர்களாகத்தான் இங்கே வேட்பாளராக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் வேறொரு தொகுதியை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் வீடு வேறொரு தொகுதியில் இருக்கும். ஆனால் நாங்கள் இந்த தொகுதியிலேயே பிறந்து இங்கேயே வளர்ந்ததனால் இந்த தொகுதியில் இருக்கிற சமூக பிரச்சனைகள் என்ன என்றது எங்களுக்கு நன்றாக தெரியும். அதன் அடிப்படையில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளித்தார்களான இந்த மக்கள் அவர்கள் அனைத்து பிரச்சனைகளும் நாங்கள் தீர்ப்போம் என்று இதன் மூலம் உறுதியளிக்கிறோம். ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்தவரையில் பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் இருக்கிறதுன்னு குறிப்பிட்டிருக்கீங்க. அடிப்படை பிரச்சனைகள், அதாவது குறிப்பாக குடிநீர் இது போன்ற பிரச்சனைகளும் ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கு. எனவே உங்களுடைய பிரச்சாரம் எந்த அளவில் இருக்கும்? மக்களை சந்தித்து நேரடியாக சந்தித்து உங்களுடைய பிரச்சாரங்கள் எந்த ஒரு வியூகங்கள் அமைத்து எப்படி நீங்கள் செயல்படுத்த இருக்கீங்க? நிச்சயமாக எங்களுடைய முழு கவனமும் நம்முடைய தலைவர் புரட்சி கலைஞர் கூறியது போல ஒவ்வொரு மக்களுக்கும் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடும். ஆனால் அந்த தொகுதியில் நீங்கள் பார்த்தீர்களானால் மிகப்பெரிய சுகாதார சீர்கேடு இருக்கும். ஒரு ஹோட்டல் எடுத்தீர்களானால் அது ஒரு சுத்தமாக இருக்காது. அது உணவு, உடுக்க உடை என்று பார்த்தீர்களானால் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழ்த்தட்ட மக்கள் தான் அங்கே வாழ்கிறார்கள். அவர்களுக்கு எந்த ஆளுங்கட்சியோ இல்லை எதிர்கட்சியாக இருக்கிறவர்களோ இதுவரைக்கும் எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை. அதே போல் இருக்க இருப்பிடம் என்பது கூறுவதற்கு என்ன உதாரணம் என்றால் அங்கே இருக்கிற முக்கால்வாசி மக்களுக்கு பட்டா கிடையாது. பட்டாவே அங்கே இல்லை. எல்லாமே ஸ்லம்போடு இடம், ஸ்லம்போடு லேண்டு. ஸோ இது யாருக்குமே பட்டாவும் வழங்கலை. ஸோ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளித்தனால் இந்த 3 பிரச்சனைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதை நாங்கள் சரி செய்து தருவோம்.